இங்க பாருக்கா, இதெல்லாம் அத்தை இருக்கும்போது செய்யறதே மரியாதை. ஆனா உங்க மனசெல்லாம் வருத்தப்படக்கூடாதுன்னே நான் சீரை வாங்கிக்கிட்டேன். இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன நீ சீர் கொண்டு வந்த அன்னைக்கு பிறந்த வீட்டுக்காரங்களுக்கு விருந்து வச்சு அனுப்புறதான முறை? அதை செய்ய மாட்டேன்னு சொன்னா நம்ம குடும்பத்துக்கு மரியாதையா இருக்குமா சொல்லுங்க? சும்மா அறியாள் நீ. நான் என்ன முறையாவ வந்திருக்கிறேன்? போலீஸோட வந்திருக்கிறேன். இதுல விருந்து முறைதான் கெட்டு போச்சா? அத்தை வீட்டுக்கு வரட்டும். ஒரு வேளைக்கு 2 வேளையா எல்லாருக்கும் என் கையால ஆக்கி போடுறேன். எனக்கும் பசிக்குது ஆனந்தி. பசிச்சா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுங்க. எல்லாரும் இங்க வீட்டுக்கு வந்திருக்கும் போது ஹோட்டல்ல போய் சாப்பிட சொல்லுவியா? அது தப்பா ஆனந்தி. சமைச்சு கொடு. நான் என் பதில சொல்லிட்டேன். என்னால எதுவும் செய்ய முடியாது. அம்மாட்ட திட்டு வாங்க இவ்ளோ ஆர்வமா நீ? வந்தாலும் உங்க மனசை நோகடிக்க தான் போறாங்க. பரவாயில்ல விடு யாழினி. எப்படி நம்மளால அம்மாவோட பிடிவாதத்தை மாத்த முடியாதோ அப்படிதான் ஆனந்தியும் அவ பிடிவாதத்தையும் நம்மளால மாத்த முடியாது. மாமியாருக்கு ஏத்த மருமகதான். அம்மா வரட்டும், அப்பதான் அவளுக்கு தெரியும். சகல, அது வரைக்கும் நீங்க பசியோட இருப்பீங்களா? இப்ப என்ன ஆனந்தை சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அவ்வளவுதானே? சரி, நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறோம். அது எப்படி சகல? எல்லாம் சீர் கொண்டு வந்திருக்கீங்க. வீட்டுல உங்களுக்கு சமைச்சு போடாம ஹோட்டலுக்கா கூட்டிட்டு போவாங்க? அன்பு சொல்றது சரிதாங்க. சீர் கொண்டு வந்த அன்னைக்கு சீர் பொருளை வச்சு சமைச்சு சாப்பிடணும். ஆனந்தி சமைக்காட்டி என்ன, நானும் வாணியும் சமைக்கிறோம். அன்பு, நீங்க சாப்பிடுவீங்கல்ல? தாராளமா சாப்பிடுவேன். வாணி வா, வேலையை பாப்போம். ஆனந்தி நம்மளுக்கு செஞ்சு கொடுத்தா என்ன, ஆனந்திக்கு நாம சமைச்சு கொடுத்தா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா அண்ணி, நம்ம சமையல் பண்ணலாம். நீங்க சமையல் பண்ணுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. ஆனா என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க. அத்தை வரணும். அவங்க வராம என் பல்லுல பச்சை தண்ணி கூட படாது. ஆனந்தியை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். வெளியே 1000 பேசினாலும் அவளும் உள்ளுக்குள்ள வருத்தப்படதான் செய்வா. நான் அவகிட்ட பேசுறேன். நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. ஆனந்தி சாப்பிடுவா. பேசுங்க அன்பு, பேசி சாப்பிட வச்சா சரிதான். வா வாணி. போலாம். யாழினி வா, கிச்சனுக்கு வந்து எங்க எங்க என்னென்ன இருக்குன்னு காட்டு. ஆனந்தி, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ ஏன் இப்படி தேவையில்லாம வருத்தப்பட்டு இருக்க? இதை நினைச்சோம் அப்புறமா நீ தான் வருத்தப்பட போற. சகல, வாங்க போலாம். மச்சான் வாங்க, உள்ள போலாம். நல்லா இருப்பீங்க தம்பி. எனக்கு 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 பண்ணுங்க. எப்படிங்க ஐயா இருக்கீங்க? தம்பி வாங்க வாங்க. இந்தாங்க, அம்மா அடுத்த மாசம் அன்னதானத்துக்கு பணம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே டான்னு பணத்தை 1 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாவே கொடுத்துறீங்க. அம்மாவும் கோயிலுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆமா, அம்மாவும் கோயிலுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. அம்மாவும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? இன்னும் இது மாதிரி நிறைய கோயிலுக்கு அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. தினமும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆமாமா, அவங்க மனசு யாருக்கு வரும்? இன்னைக்கு கூட அம்மாவோட பேர்ல தான் அன்னதானமே நடக்குது. வந்து உங்க கையால 4 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு போங்க தம்பி. ஐயோ, இல்ல இல்ல, இருக்கட்டும். அம்மா வரும்போது செய்வாங்க. நீங்க அன்னதானத்தை ஆரம்பிங்க. சரிங்க தம்பி, நான் வரேன். சரி. யாழினியோட அம்மா தானே இது? அந்த பொண்ணு அப்போ யாழ் எங்க? சாப்பாடு வந்துருச்சு. சாப்பாடு அன்னதானம் ஆரம்பிக்க போறாங்களா? இப்ப பணம் தான் எனக்கு கிடைக்கும். வரங்க. அத்தை,
அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. நான் போய் கியூல நிக்கிறேன், நீங்க சீக்கிரம் வாங்க. அதை அப்படி தள்ளி வை. எம்மா எம்மா பின்னாடி போ, நாங்கெல்லாம் நிக்கிறோம்ல, பின்னாடி போமா. நான் இங்கதான் நிப்பேன், நீ போ பின்னால. ஏமா பின்னாடி வந்து லைன்ல நில்லுமா. மேல கை வச்ச அவ்வளவுதான் சொல்லுங்க. இப்படி பண்ணிட்டு யார் இந்த பொண்ணு கால்ல இருந்து இவ அராஜக தாங்க முடியல. யூனியன்ல சொல்லி அவ கொட்டத்தை அடக்கணும்பா. எந்த யூனியன் வேணா கூட்டிட்டு வா, நான் பாக்குறேன். அத்தை நீங்க வாங்க, இதுல கரண்டி நீங்க போட்டியா? கொடுங்க. டாடி என்ன தில்லு பத்தியா என் ஆளுக்கு? ஆளா? ஆமா, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கணும்னு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இந்த பொண்ணை கட்டி வை டாடி. ஊர்ல இருக்கிற மொத்த கோயிலும் நம்ம கண்ட்ரோல் வந்துரும். அப்படிங்கிற? ஆமா டாடி, போய் பேசு, பொண்ணு கேளு, நம்ம பவர் என்னன்னு சொல்லி கேளு, அப்பதான் செட் ஆகும். ஓகேடா. அம்மா அம்மா, ஏன்பா அங்கதான் குடுக்கறாங்கல்ல, போய் லைன்ல நின்னு வாங்கிக்கோயேன். நாங்கெல்லாம் கியூலே நிக்கலனாலும் எங்களுக்கு தனியா எடுத்து வச்சிருவாங்க. ஏன்னா எங்க பவர் அப்படி. என்னது பவரா? ஆமா, இந்த கோயில் மட்டும் இல்ல, இந்த ஏரியால இருக்கிற எல்லா கோயிலும் எங்க கண்ட்ரோல் தான். அது மட்டும் இல்ல, மெயின் சிக்னல்ல மட்டும் டாடி கண்ட்ரோல்ல 7 இருக்குது. டேய், ரயில்வே ஸ்டேஷன் விட்டுட்டியடா. இதுக்கே நம்ப முடியாம பாக்குறாங்க. எல்லாத்தையும் மொத்தமா சொன்னோன்னு வையன், அப்புறம் நம்மள நம்ப மாட்டாங்க டாடி. இங்க பாருங்க, இன்னைக்கு தேதியில சென்னை சிட்டில இந்த தொழில்ல பெரிய கலெக்ஷன் கிங் யாரு? நாங்க தான். எல்லா ஏரியாலயும் நம்ம சொந்தக்காரங்க தான். டாடி, நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இதுக்கு மேல நீ தான் பேசணும். ஓகே மை சன். வருமானம் எல்லாம் நல்லா தான் வருது. ஆனாலும் வர வருமானத்தை வீட்டு பொம்பளை கையில கொடுத்தா தானே சந்தோஷம். போய் குடு, அதையே என்கிட்ட வந்து சொல்ற? இருந்தா கொடுக்க மாட்டோமா? வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி செத்து போச்சு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இந்த தொழிலை செஞ்சு என் பிள்ளைய வளர்த்தேன். தொழிலையும் கத்து கொடுத்தேன். தொழில சுத்தமா செய்வோம். இத்தனை ஏரியாவையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம். வருமானம் நல்லா வருது. எங்க குடும்பத்துக்கு வர பொண்ணு எங்க சம்பாத்தியத்தை கட்டி காப்பாத்துங்கிற திறமையோட இருக்கணும்னு தேடிட்டே இருந்தோம். போய் தேடுங்க. தேடிட்டோம், கிடைச்சிருச்சு. காலையிலயும் சரி, இப்பவும் சரி, யாருக்கும் பயப்படாம சும்மா அசால்ட்டா வந்து கியூல நின்னு பாத்தியா? அப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கட்டுனா உன்னத்தான் கட்டுவன்னு ஒத்த கால்ல நிக்கிறாமா?